உலகின் மிகப்பெரிய விஷ்ணு ஆலயமான கம்போடியாவின் அங்கோர் வாட். இங்குள்ள 3000 தேவலோக மங்கைகளின் சிற்பங்களில் ஒரே ஒரு சிற்பம் மட்டும் பற்கள் தெரியச் சிரிக்கிறது என்று சொன்னால் நம்புவீர்களா? இந்து புராணங்களின்படி பார்க்கடலை கடைந்தபோது தோன்றியதாக கருதப்படும் இந்த அப்சரஸ் மற்றும் தேவதைகளை 12ஆம் நூற்றாண்டு சிற்பிகள் தங்கள் உளியால் கல்லில் உயிர்ப்பித்துள்ளனர். இதன் மாபெரும் ஆச்சரியம் என்னவென்றால், இங்குள்ள 3000 சிற்பங்களில் எந்த 2 சிற்பங்களும் ஒரே மாதிரி இருக்காது. ஒவ்வொரு தேவதையின் முகபாவனை, ஆடை மற்றும் ஆபரணங்கள் முற்றிலும் வேறுபட்டவை. உற்று நோக்கினால் இவற்றில் 37 வகையான வெவ்வேறு சிகை அலங்காரங்களை சிற்பிகள் நுணுக்கமாகச் செதுக்கியுள்ளனர். இது அன்றைய கம்போடிய பெண்களின் உண்மையான அடையாளத்தை காட்டுகிறது. இன்று இவை வெறும் சாம்பல் நிற கற்களாக தெரிந்தாலும், கட்டப்பட்ட காலத்தில் இந்த சிற்பங்கள் அனைத்தும் சிவப்பு மற்றும் தங்க நிறங்களால் மிக கண்கவர் வண்ணங்களில் தீட்டப்பட்டிருந்தன. எல்லாவற்றிற்கும் உச்சமாக தெற்கு கோபுரத்தின் இருளில் மறைந்திருக்கும் அந்த ஒரே ஒரு சிற்பம் மட்டும் தன் பற்கள் தெரியும்படி பரவலாக சிரிப்பது. கல்லை செதுக்கிய சிற்பியின் நகைச்சுவையா, அல்லது இன்றுவரை விடை தெரியாத வரலாற்று ஆச்சரியமா? வெறும் கற்களில் இத்தனை ஆயிரம் தனித்துவங்களை வடித்த சிற்பிகளின் அற்புதத்தை வியக்காமல் என்ன செய்வது?